ஃப்ரெஷ்ஷான காளான் எடுத்து அதில உள்ள மண்ண டிஷ்யூ வச்சு தொடச்சிடுங்க. இல்லனா பைப்ல வர தண்ணியில டக்குன்னு கழுவி எடுத்துருங்க. அதில முக்கிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது தண்ணி உறிஞ்சும். காளான நான் இப்படி 2, 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்து 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இதில நம்ம அத போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் இருந்தா அதில டைரக்ட்டா நீங்க எண்ணெய் ஊத்தாமலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரவுன்ல. இதுல காளானோட தண்ணி வெளிய வர ஆரம்பிச்சுட்டு இந்த தண்ணியிலே நம்ம நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வதக்கி எடுத்துக்கலாம். காளான சூரிய வெளிச்சத்துல வச்சு எடுத்தீங்கன்னா இதோட விட்டமின் டி சத்து அதிகமாகும். நல்லா அப்படி வந்த உடனே நம்ம இதை சைடுல ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிடலாம். காளான் சமைக்கும் போது எப்பவுமே காளானை மட்டும் ஃபர்ஸ்ட் சமைச்சு இப்படி சைடுல வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். அதே கடாயில நான் பட்டர் சேர்க்கிறேன். நல்லா நறுக்குன பூண்டு சேர்க்க போறேன். இந்த பூண்டு அந்த பட்டர்ல நல்லா வதங்கி ஆரோமேட்டிக் ஸ்மெல் வரும். அப்புறம் நம்ம இந்த காளானை மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கல. தேவையான உப்பு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறலாம். காளான எண்ணெயில் சமைக்கும் போதே அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். அப்பவுமே எடுத்துடணும். கறியை விட்டுறக்கூடாது. கொத்தமல்லி இதில் சேர்க்கலாம். இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி